ஸோ இந்த கடந்த 8 வருஷமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன வீடு மொட்டை மாடியிலேருந்து இந்த மாரி ஒரு கடை பண்ணதுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க மக்களுடைய சப்போர்ட்ல தான் வி ஹவ் டன் திஸ். அப்புறம் பொடி இட்லி மட்டும் இல்லாம மட்கா தயிர் சாதம், சேப்பக்கிழங்கு ஃப்ரைஸ், பொடிசா அதாவது இந்த பட்டர் ஆனியன் பொடி தோசை, வெள்ளை தோசை இந்த மாதிரி மார்க்கெட்ல இல்லாத சில டிஷ்ஷஸ் எப்படி மக்களுக்கு வந்துட்டு புதுசா குடுக்கலாம். இந்த சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்குள்ளேயே எப்படி அத வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணலாம், எப்படி இன்னோவேட்டிவா பண்ணலாம் அப்படின்ற மாரி சில டிஷ்ஷஸ் வந்து புதுசா பண்ண ஆரம்பிச்சோம். இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கடை ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் பசுல்லா ரோட் டி நகர்ல இருக்கு. ஸோ ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. டேஸ்ட் வாஸ் அமேசிங், பிளேஸ் வாஸ் ஹைஜீனிக். ஸோ இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரைஸ் எல்லாம் இந்த சிக்கன் நகட் ஸ்டைலில் நம்மளுக்கு அதே ஸ்டைலில் இருக்க மாதிரி வெஜ்லேயே இருக்குது. இப்போ வந்து கொழக்கட்டை, கூழு தோசை இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ கடையில் இதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. டெஃபினெட்லி ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் வில் பி அ குட் சாய்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை டி நகருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? சாதாரண ஒரு மொட்டை மாடி வீட்டில் கடையை ஆரம்பித்து இப்போ இவ்வளோ பெரிய ஹோட்டலை வச்சு முன்னேறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டில் நிறைய வெரைட்டிஸ் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொடிசா, சேப்பக்கிழங்கு ஃப்ரைஸ், பூண்டு குழம்பு இட்லி, தயிர் பொடி இட்லின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிறதுனால டி நகர்லேயே ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. ஸோ வாங்க இந்த ஹோட்டலை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹோட்டலோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ தான் வெஸ்ட் மாம்பலத்தூர் வேலையை வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க குட் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். மெனு பார்த்துட்டே வந்து ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. ஏன்னா ரொம்ப ரேரான மெனூஸ் லைக் மோர்கூழ், ஜவ்வரிசி அடை இதெல்லாம் வந்து வெரி ரேர், வீட்டில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ பட் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே மெனு கார்டில் இருந்தது. இட் வாஸ் குட். நான் வந்து இட்லி, மோர்கூழ் சாப்பிட்டேன் அண்ட் ஒரு தோசை வித் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பொடிகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. டெஃபினெட்லி ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் வில் பி அ குட் சாய்ஸ். நாங்கள் இன்னைக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்தோம். ஆக்சுவலி இது வந்து என்னோட செகண்ட் விசிட். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து சென்னை வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸை ட்ரை பண்ணணும். அவங்க வந்து வெஜிடேரியன். ஸோ அவங்களுக்கான பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த பிளேஸ் செலக்ட் பண்ணி இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரைஸ் எல்லாம் இந்த சிக்கன் நகட் ஸ்டைலில் நம்மளுக்கு அதே ஸ்டைலில் இருக்க மாதிரி வெஜ்லேயே இருக்குது. ப்ளஸ் வந்து இட்லியே வந்து டிஃப்ரெண்ட்டான பொடி, இல்லை தயிர் பொடி இட்லி, ஒரு தவா ஃப்ரைட் இட்லி, அது மாதிரி இட்லிஸ்லேயே பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட பிளேஸாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர் ஒரு வந்து பார்ட்டி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹேங் அவுட் பிளேஸாக இது இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், ஹவுஸ் ஆஃப் இட்லிஸுக்கு ஃபேமிலியாக வந்தோம். நிஜமாலே பேருக்கு ஏற்ற மாதிரி ஹவுஸ் தான், வீடே தான். ஸோ கேட்கும்போது உடனே வேற வந்து ப்ராம்ப்டாக சர்வீஸ் இருக்கு, க்ளீனாக இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ வந்து கொழக்கட்டை, கூழு தோசை இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ கடையில் இதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஹாப்பி டு கம் அண்ட் காஸ்ட் வைஸ் ரொம்ப நாமினல். வாட் எவர் என்ன நம்ம வந்து சாப்பிட்டோமோ அந்த இதுக்கு வந்து பர்ஃபெக்டான ப்ரைஸிங், டேஸ்டி ஃபுட் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. I randomly see this place and I came alone and I ordered like dosa, sambar vada and coffee combo and more than vadam, which great taste. Dosa is very crispy. I never had this much crispy dosa other places like that.
Taste was amazing, place was hygienic, staff was so well behaved and nice. Thank you. Actually, this is third time. Then the bodies are over. The favorite. Guys, it's at least what's the name of this? இந்த பட்டணி ட்ரிங்க் அந்த முடிச்சு எதுவும் First study. Tastes like home and service by the staff are really good. கவனிப்பாங்க அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐட்டம்ஸ் வந்து சேப்பக்கிழங்கு ரைஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸோ ஐ லைக் தி ஆம்பியன்ஸ் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட் ஆல்சோ. வணக்கம், என் பேர் உமேஷ். நம்ம கடை ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் பசுல்லா ரோட் டி நகரில் இருக்குது. இப்போ நம்ம கடையோடைய டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30லேருந்து ஈவினிங் 10:30 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். 7 நாளுமே உங்களுக்கு கடை உண்டு. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்லியில் மட்டும் ஒரு 6 to 7 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இட்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பொடி இட்லி இருக்குது, பூண்டு குழம்பு இட்லி, தயிர் பொடி இட்லி, தவா ஃப்ரைட் பட்டர் பொடி இட்லி, ரயில்வே சட்னி இட்லி, எம்டி சால்னா இட்லி. ஸோ இதெல்லாம் எங்களுடைய இட்லி வெரைட்டிஸ். தோசையில் பார்த்தீங்கன்னா பட்டர் ஆனியன் பொடி தோசை, பொடிசா அப்படின்னு சொல்லுவோம் அதை. அண்ட் வெள்ளை தோசைன்னு இருக்குது. உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் அந்த தோசை ஒரு ஊத்தப்பம் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோர்களி, சேப்பக்கிழங்கு ஃப்ரைஸ், இதெல்லாம் எங்கள் கடையோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வீக்லி ஸ்பெஷல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு எவ்ரி வீக் உங்களுக்கு 2 days வந்து புளி பொங்கல் இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் தேங்காய் பால் பிரிஞ்சி இருக்கும், ஒரு நாள் அரிசி பருப்பு சாதம் இருக்கும், இலை வடாமல் இருக்கும். இதெல்லாம் எங்களுடைய வீக்லி ஸ்பெஷல்ஸ். இப்போ நீங்கள் மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியான ரெகுலர் இட்லி தோசை வெரைட்டிஸ் எல்லாமும் நம்மக்கிட்ட உண்டு. ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மிக்சட் ரைஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு பருப்பு சாதம், வெத்த குழம்பு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அது இல்லாமல் உங்களுக்கு ரெகுலர் மீல்ஸும் உண்டு. ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 ஜூலையில் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இந்த பசுல்லா ரோட் டி நகரில். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தது வந்து 2016 எங்கள் வீடு மொட்டை மாடியில் ஃபஸ்ட்டு பிகின் பண்ணோம். அப்போது எங்கள் வீட்டிலேருந்து பொடி இட்லி பேக் பண்ணி நிறைய காஃபி அண்ட் டீ அவுட்லெட்ஸ்க்கு வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அப்போது மக்களுடைய வரவேற்பு நல்லா இருந்தது. அண்ட் தென் டேரெக்டாக அவங்களுக்கே டெலிவர் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் பொடி இட்லி மட்டும் இல்லாமல் மட்கா தயிர் சாதம், சேப்பக்கிழங்கு ஃப்ரைஸ், பொடிசா, அதாவது இந்த பட்டர் ஆனியன் பொடி தோசை, வெள்ளை தோசை, இந்த மாதிரி மார்க்கெட்டில் இல்லாத சில டிஷ்ஷஸ் எப்படி மக்களுக்கு வந்துட்டு புதுசாக கொடுக்கலாம், இந்த சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்குள்ளேயே எப்படி அதை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணலாம், எப்படி இனோவேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில டிஷ்ஷஸ் வந்து புதுசாக பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த கடந்த 8 வருஷமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன வீடு மொட்டை மாடியிலேருந்து இந்த மாதிரி ஒரு கடை பண்ணதுக்கு வந்துட்டு முழுக்க மக்களுடைய சப்போர்ட்டில் தான் we've done this. இதுக்கப்புறமும் இந்த சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்களும் வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.